நேத்து நைட்டு பிக் பாஸ் வீடு பத்திக்கிச்சு ஒரு பிரஷ் பிரச்சனைக்காக. அது என்னன்னா 3 டேஸ் முன்னாடி அமித்க்கு ஃப்ளஷ் டேங்க்ல ஒரு பிளாக் பிரஷ் கிடைச்சது. சாண்ட்ராவும் பிரஜினும் அது சாண்ட்ராவோட பிரஷ்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சைலண்டா இருந்தாங்க. ஆனா அந்த லாஸ்ட் ஐட்டம் பத்தி 2 நாளா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் சீன்குள்ள சபரி வந்தார். நேத்து அவரோட இன்ட்யூஷன் ஒன்னு சொன்னது, திவ்யா கார்பேஜ் பேக்கை டைப் பண்ணும்போது பார்த்தார் சாண்ட்ரா ஏதோ டிராப் பண்ணிட்டாங்க, அதை திவ்யா தெரியாம சீல் பண்ணிட்டாங்கன்னு அவருக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் எஃப்ஜே கிட்ட அந்த பேக்கை எடுக்க சொன்னார். உள்ளேல ஒரு பிரஷும் ஒரு டங் கிளீனரும் இருந்துச்சு. அதை யாருக்கும் தெரியாம குவைட்டா மறைச்சிக்கிட்டார். இது பிராங்கா இல்ல இன்டென்ஷனல் பிளாட்டான்னு உடனே டவுட் வந்துச்சு. அதுக்கு மேல வினோத்தோட டாய்லெட்ரீஸும் காணாம போனது கொஞ்சம் டவுட்டை ஸ்ட்ராங் ஆக்கிச்சு. ஆனா சாண்ட்ராவும் பிரஜினும் மட்டும்தான் அந்த பிரஷ் இஷ்யூவை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. உடனே சைலண்டா இருந்த சபரி மேல திரும்பி கவுச்லயே அவர்தான் இன்டென்ஷனலா ப்ராப்ளம் கிரியேட் பண்றாருன்னு அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கதான் கம்ருடின் ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணார். சபரி தான் அந்த கார்பேஜ் கண்டென்ட்ஸை மறைச்சிருக்காருன்னு அந்த சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டார். சாண்ட்ரா ஃபுல் டைமும் டென்ஷன்ல இருந்தாங்க. யாருக்கும் தெரியாம அவர் மறைச்சிருக்க அந்த ஹிடன் கார்பேஜை கம்ருடினை கொண்டு வர சொன்னாங்க. அதுக்குள்ள இருந்த பிரஷ்ஷை பார்த்ததும் சாண்ட்ரா ரொம்ப ரிலீஃப் ஆகிட்டாங்க அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது அவளோட பிரஷ் இல்ல, அந்த கார்பேஜ்ல இருந்தது கனியோடதுன்னு. சிச்சுவேஷன் திரும்பி அவங்க கிட்ட தான் வரும்னு தெரிஞ்சதும் அந்த சாண்ட்ரா பிரஜின் உடனே ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்க. சபரி சைலண்டா இருக்கறனால் அவர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி இவங்க தான் இதை பெரிய இஷ்யூவா ஆக்கணும்னு மேனிபுலேஷன் ஆரம்பிச்சிடுச்சு. பிரஜின் கேஷுவலா சைலண்டா சாண்ட்ரா கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். இங்க இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணி அவங்க சபரியை ரிலன்ட்லெஸ்ஸா கேஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டிருந்த சுபிக்ஷா கிட்ட கூட போய் அவங்க சைடுல நியாயம் பேச போனாங்க. திவ்யா கேமரா எல்லாம் ரெக்கார்ட் ஆகும்னு லாஜிக்கா சொன்னதையும் அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சபரி எப்போலாம் ஸ்டாமர் பண்ணாரோ அப்போலாம் பிரஜின் அவரை அக்ரெசிவா கேஸ்லைட் பண்ணுவார், பயப்படாத பதட்டப்படாதன்னு. இவ்ளோ நடக்கும்போதும் நிஜமாவே தப்பு பண்ண பயந்த சாண்ட்ரா தான் டென்ஷன்ல இருந்தாங்க. கடைசியில அந்த மேனிபுலேட்டிவ் டுவோ ஃபுல் ஸ்டோரியையும் சபரி தான் அவங்கள ஃப்ரேம் பண்றார் அண்ட் சாண்ட்ராவை திருடன்னு அக்யூஸ் பண்றாருன்னு மாத்திட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் அண்ட் அக்லி லெவலோட மேனிபுலேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. நிஜமான உண்மை என்னன்னா, கம்ருடன் அந்த கார்பேஜை திருடிட்டு வந்த ஃபுட்டேஜை காட்டினா கேம் எக்ஸ்போஸ் ஆகிடும். பிரஜினோட கண்டினியூஸ் இன்டிமிடேஷன் வேற சீப்பா இருக்கு. இந்த சீசன் தினம் தினம் அக்லியர் ஆகிக்கிட்டு போகுது.